திருவண்ணாமலையில 10 லட்சம் பேர் கூடியும் எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அவ்வளவு சுமூகமான ஒரு பூமி தான் இந்த தமிழ்நாடு. ஆனா திருப்பரங்குன்றத்துல 10 பேர்னால இவ்வளோ பெரிய கலவரத்தை முன்னெடுக்கக்கூடிய திட்ட வகுப்பாளர்கள் பிணந்தினி பாஜக அப்படிங்கிறது தமிழ்நாடுக்கு வெட்ட வெளிச்சமாயிருச்சு. ஏன்னா அந்த 10 பேர்த்த கைது செய்ய முற்பட்ட பொழுது விசிலடித்து கைதட்டி ஆரவாரம் செய்தவர்கள் தமிழர்கள். மத நல்லிணக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. RSS பாஜக நம்மளுடைய தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றத்துல நில அளவை கல்லில் தர்காக்கு முன்னாடி இருக்க கல்லுல நம்ம தீப ஒளி ஏற்ற வேண்டாம் அப்படின்னு இதற்கு முன்பாகவே 2 நீதிபதிகள் கூறியும் தற்பொழுது மதுரை உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த RSS பாஜக. இவங்கனால அங்க போய் மேல தீபம் ஏத்தணும்னு சொல்றத நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இதற்கு மூட்டி விட்டுருக்காங்க. எப்படின்னா தமிழ்நாடு காவல்துறைய அவங்க ஏத்த விடல அப்படின்னா நீதிமன்ற காவல் படையை வைத்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு. என்ன தமிழ்நாடு காவல்துறைக்கும் நீதிமன்ற காவல் படைக்கும் மோதலை உண்டாக்கி பிரச்சனையை ஏற்படுத்தலான்னு பாக்குறீங்களா பாஜக அரசு? இதை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கி இருக்காங்க. உங்க விரல வச்சு உங்க கண்ணை குத்தி இருக்காங்க. 2018 பெண்கள் சபரிமலைக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த தீர்ப்பின் பொழுது மிஸ்டர் அமித்ஷா நீங்க என்ன சொன்னீங்க? மக்கள் நம்பிக்கை புண்படும் அளவுக்கு இந்த மாதிரியான தீர்ப்புகள் தரக்கூடாதுன்னு. எங்க மனசு புண்படும் பொழுது மட்டும் உங்களுக்கு இனிக்குதா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீங்க என்ன திட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டுல குப்பை சுப்பம் இல்லைங்க. உங்க அப்பனுக்கு அப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க என்ன மாதிரி சட்டம் நீதிமன்றத்தை தீர்ப்பை வைத்து மூவ்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல தமிழ்நாடு காவல்துறை நீதிமன்ற காவல்படை உள்ள வரக்கூடாது. ஏன்னா வழக்கு மேல்முறையீடு போயிருக்குன்னு தடுத்து நிறுத்திருக்காங்க. எப்படி சட்டத்தை சட்டத்தினாலேயே அடிக்கணும்னு திராவிட நாயகனுக்கு தெரியும். பல ஆண்டுகளாக ஒரு 40-50 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏத்திட்டு வந்துட்டு இருக்கு. அங்க அந்த கோவில் நிர்வாகம் தான் அந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா தற்பொழுது ஒரு தனியார் அமைப்பு அங்க போய் மேல தர்காவுக்கு இருக்க கல்லுல நீங்க தீபம் ஏற்றணும் அப்படின்னா வன்முறையை தூண்டக்கூடிய உங்களுக்கு பெரிய செருப்படிதான் தமிழ்நாட்டுல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா காவல் படை இதை செய்யல. அதாவது தமிழ்நாடு காவல்துறை இந்த தீர்ப்பை செய்து முடிக்கலன்னா மறுநாள் ஏன் செய்யலன்னு நீதிபதி கேட்கலாம். ஆனா நீதிமன்ற காவல் படைய துணையாக கொண்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு முகாந்தரமும் நீதிபதிக்கு அல்ல. கலவரத்தை தூண்டும் இந்த பாசிச பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.